பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். அன்பு பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே தெய்வத்தை நோக்கி பார்த்து நீங்கள் ஆவலோடு, ஆண்டவரே நீங்கள் எங்களோடு பேசணும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சியை கடந்து வந்திருக்கிறீங்களா? தேவன் நிச்சயமாய் இந்த காலை பொழுதில் தேவன் நிச்சயமாய் உங்களோடு பேசுவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் அங்கே கொடுத்து அவைகளை எல்லாம் சமாதானத்துக்கு ஏற்ற வண்ணமாக அவர் உங்களுக்கு அமைத்து கொடுக்க அவர் மகா வல்லமை பொருந்தின தேவனாய் இருக்கிறார். இந்த காலையில் என்ன எதிர்பார்ப்பு, என்ன வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே நேற்றைய தினம் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், ரொம்ப சோர்வோடு இருக்கிறேன், என் செபத்துக்கு பதிலே இல்லை போல நான் உணர்றேன், ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்று சொல்லி இந்த திருவசனத்துக்கு நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வேண்டுதல்களை கேட்பார்கள். பிள்ளைகளே, தேவன் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் நம்மளை புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு மனுஷனை காணுமே, ஒருவர் இல்லையே, என்னை தேற்ற ஆற்ற எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் ரொம்ப சோர்வோடு கூட காணப்படுறீங்களா? ஆண்டவர் வசனம் இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்த போகிறது. எந்த நாள் நான் தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணுவோமா? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்கிறது: உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். உங்களை படைத்த ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, இப்போ நம்மளோட பிள்ளைகளை எடுத்துக்கொள்வோமே. அந்த பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனிடத்தில் உரிமையோடு வந்து கேட்பார்கள். சில விஷயத்தை, இது எனக்கு கட்டாயமாக வேண்டும், இந்த தேவை எனக்கு சந்திக்கப்பட வேண்டும், இந்த காரியத்தை நீங்கள் எனக்கு வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் அந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன தேவை என்று பார்த்து பார்த்து அவர் வாங்கி கொடுப்பார். அவன் ஆசைப்பட்டது, அவன் விரும்புகிறது, அவனுக்கு எது தேவை என்றெல்லாம் அந்த அப்பா தன் பிள்ளையை குறித்து தான் நினைச்சிருக்கிற அந்த நினைவுக்கு ஏதுவா எதை கொடுத்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரோ அந்த காரியத்தை தகப்பன் தானாய் தேடி போய் அற்புதம் செய்கிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, என்றைக்கும் கூட நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு நல்ல அப்பா இல்லை, அம்மா இல்லை, நல்ல சகோதரங்களில் யாருமே எனக்கு இல்லை என்று சொல்லி, என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் மன சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? மன சோர்வோடு கூட ரொம்ப துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உண்ட வாயிலிருந்து சொல் பிறக்கிறதுக்கு முன்னமே நான் உண்ட இருதயத்தில் இருக்கிற காரியத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், உங்கள் பிதா அறிந்திருக்கிறார், உங்களுக்கு பதில் செய்வார் என்று சொல்லி இந்த அழகான வசனம் நம்மளை உற்சாகப்படுத்துது. எந்த முயற்சி எடுத்து நீங்கள் தோற்று போய் இந்த முயற்சி கைகூடுமா, இந்த முயற்சி என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்று சொல்லி நீங்கள் பல கேள்வியோடு கூட இருக்கலாம். பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவனுடைய வசனம் உங்களை தைரியப்படுத்துகிறது. உங்களோட முயற்சிக்கு நிச்சயமாய் ஒரு பதில் உண்டு. உங்களோட மன கிளேசத்துக்கும் அங்கலாய்ப்புக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வு உண்டு. அது நம்முடைய ஆண்டவரிடத்தில் உண்டு. அன்பானவர்களே, நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவர் உங்கள் பக்கமாய் கடந்து வந்து உங்களை அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் தெரியுமா? நம்மளுக்கு ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. அவர் தாமே பாடுபட்டபடியினால், அவர் சோதிக்கப்பட்டபடியினால் பாடுபடுகிறவர்களுக்கும் சோதிக்கப்படுகிறவர்களுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு வேதனையின் உச்சக்கட்டம் தெரியும். வேதனையின் விளிம்புகளுக்குள்ளாய் அவர் கடந்து சென்றிருக்கிறார். மிகவும் நெருக்கப்படுதல், ஒடுக்கப்படுதல், தள்ளிவிடப்படுதல், தனிமை என்கிற பலவிதமான அனுபவங்களையும் நம்மளை போல பாடுகளை அனுபவித்த ஒரு பிரதான ஆசாரியன் நமக்கு உண்டு. அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலும் நீங்கள் படுகிற பாடுகளை பார்த்து உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு உங்களுக்கு பதில் அருளி செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் தளர்ந்து போக வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், மன கிளேசம் அடைய வேண்டாம், உங்களுடைய மனம் பாதிக்கப்பட வேண்டாம். உங்களுடைய ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் மனதில் நினைச்சு அந்த காரியத்தை குறித்து மனம் அடிவாகி சோர்ந்து போய் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இரவு முழுவதும் கண்ணீரை வடிச்சு கொண்டே இருக்கிறீங்களா? எனக்கு தேற்ற ஆற்ற எந்த மனுஷனும் வரையில்லை என்று சொல்லி ஒரு மிகவும் விரக்தியோடு
கூட காணப்படுறீங்களா? இந்த நாளிலே அவருடைய வசனம் உங்களை தேற்றுறது. அவர் உங்களை முன்னமே அறிந்திருக்கிறார். உனக்கு பதில் கொடுக்கும்படி அவர் பக்கமாய் கடந்து வந்திருக்கிறார். இருதயத்தை திறந்து கொடுத்து, தெய்வம் என் வாழ்க்கையில் வாரும். நீங்கள் எப்பேற்பட்ட நபராய் இருக்கலாம், யாருக்கும் நீங்கள் உதவாத ஒருவராய் இருக்கலாம், எல்லாரும் தள்ளிவிடப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருக்கலாம். நீங்கள் கேளுங்க, என்னை படைத்தவரே, எனக்காக ரத்தம் சிந்தினவரே, எனக்காய் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி நீங்கள் கேட்டு பாடுங்க. உங்களோட மனதில் இருக்கிற எல்லா காயங்கள் ஆற்றப்படும், கண்ணீர்கள் துடைக்கப்படும், ஏக்கங்கள் தீரும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உங்கள் தேவன் அப்படி உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை கனம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காக பிரார்த்திக்கலாமா? நீங்கள் இறைவனை நோக்கி பாருங்கள். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே உம்மை நம்பி இருதயத்தை திறந்து கொடுத்து உம்மிடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் ஒரு அற்புதம் செய்யும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஒரு அதிசயம் செய்வீராக. தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளை கனம் பண்ணி காக்கும்படி நான் செபிக்கிறேன். தேவரே, நீர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய கரங்களுக்குள் முற்று முழுதாய் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து செபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.